நாளைக்கு லீவு கேட்டிருந்தீங்களாம்மா? சார் ஏம்மா என்னாச்சு? தம்பி படிக்கிற காலேஜுக்கு போயிட்டு விசாரிக்கலான்னு கேட்கலான்னு போறேன். ஏன் சாமி நல்லா தானே படிக்கிறான்? நல்லா படிக்கிறான் சார். ஆ, அவன் ஆட்டிடியூட் சரியில்லை. தலை வந்து ஒரு மாதிரி, ட்ரெஸ் ஒரு மாதிரி பண்றான். ஆ, சொல்ற பேச்ச கேட்க மாட்டான். சரி சாமி போயிட்டு வாங்க. சார் சொல்லுங்கம்மா. இதுக்கு வேற வழியே இல்லையா? எது? பையன் எங்கன்னா தடம் மாறி போயிட்டானா அவருக்கு லைஃப் வீணாயிடும். கொஞ்சம் பயமா இருக்கு சார். தீர்வு இல்லாத விஷயங்கள் இந்த உலகத்துல ஒண்ணு கிடையவே கிடையாது சார்லா. ஒரு உதாரணம் மூலியமா சொல்றேன் பாருங்களா. ஒரு யானை கூட்டம் இருக்குன்னு வைங்க. அதுக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். அந்த கூட்டத்துல ஒரு ஆண் யானை இருக்கிற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பெண் யானை அந்த ஆண் யானையை கூட வச்சுக்கும். கொஞ்ச நாள் கழிந்த பிறகு அதுக்கு ஒரு வாலிப வயசு வர்றதுக்கு அப்புறம் இந்த பெண் யானை என்ன பண்ணும்னா இந்த ஆண் யானை விரட்டி விட்டுரும். நீ போய் உன் ராஜாங்கத்தை தனியா தேடுன்னு சொல்லி விரட்டி விட்டுரும். இது விலங்குகள் சமுதாயம், இது மனித சமுதாயம். எப்பெல்லாம் உங்க பையன் உங்க பேச்சை கேட்பான் அப்படின்னா அவன் உங்களை நம்பணும். அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சரக்கு இருக்கு, நீங்க தான் ஒரு கூகுள்னு அவன் நம்புற வரைக்கும் உங்க பேச்சை கேட்பான். ஓகேங்களா? அவனுக்கு ஒரு சரக்கு, அவனுடைய கேள்விக்கெல்லாம் பதில் பிறக்காத போது உங்க பேச்சை கேட்க மாட்டான். இங்க எப்படி நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கோ அதே மாதிரி நல்ல திமிரு கெட்ட திமிருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த திமிரு அவனை ஏதாவது பண்ண சொல்லும். டிஃப்ரெண்டா சேட்டை பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பான், அலங்காரம் பண்ணிப்பான், பைக்கை வீலிங் பண்ணுவான், மரத்துல ஏறுவான், ஏதோ ஒண்ணு பண்ணுவான். இது நம்ம பாராட்டணும். ஆக்சுவலி நம்ம விதை பிரமாதமான விதைன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படணும். ஒண்ணு நீங்க வழிகாட்டணும். நமக்கு வழிகாட்டுறதுக்கு நமக்கு கம்மியா இருக்குன்னு வச்சுங்க. ஒரு கால் ஒரு நல்ல குரு கிட்ட அவனை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு நல்ல விளையாட்டோ நல்ல படிப்போ ஏதோ எவ்வளவு விஷயம் இருக்கு. நல்ல குரு கிட்ட கொண்டு போய் அவனை சேர்த்து விட்டீங்கன்னா அவனுடைய நல்ல திமிரு பெரிய விருட்சிக மரமா வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சிக்காம அவனை குறை சொல்றதுன்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். தீர்வு இல்லாத இந்த உலகத்துல ஒண்ணு கிடையாது. ஒண்ணு சீக்கிரம் கிடைக்கும், இன்னும் லேட்டா கிடைக்கும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பார்ப்போம். ரைட்.